அறிஞர் பெருமக்களே, தாய்மார்களே, அன்பர்களே, நண்பர்களே, உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய நோக்கம் மனித குலத்திலே அமைதி காண்பது. தனிமனிடத்திலே அமைதி வேண்டும், குடும்பத்திலும் சமுதாயத்திலும் அமைதி வேண்டும், அதன் பிறகு உலக அமைதியும் வேண்டும். ஒரு ஊரிலே அமைதி ஏற்பட்டு விட்டது என்று எண்ணுவோம், அல்லது ஒரு நாடு அமைதியாகவே இருக்கிறதாக கூட எண்ணுவோம். அண்டை நாட்டு ஆபத்து இருக்கிற வரையில இந்த அமைதி நிலைக்காது. அதனால தனி மனிதனிடத்தில் அமைதி வேண்டும், சமுதாயத்தில் அமைதி வேண்டும், உலக நாடுகளிடையேயும் அமைதி வேண்டும் என்று இந்த 3 திட்டங்களையும் ஒன்றிணைத்து ஒன்றுக்கொன்று முரண்படாது ஒன்றால் ஒன்று ஆக்கவும் காக்கவும் பட வேண்டும் என்ற ஒரு நீண்ட திட்டம் உடையது உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய திட்டம். அன்பர்களே, அமைதி என்றாலே குழப்பங்களை, சிக்கல்களை போக்கி காப்பது என்பது உங்களுக்கு சுருக்கமாக தெரியும். இந்த அமைதியை, உலக அமைதியை இன்று அரசியல்வாதிகள் எல்லாம் சாதித்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டு ஏதோ பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் உலக அரங்கில். முடியுமா என்று பாருங்கள். அதே போன்று குடும்பத்திலே வருவாய் குறைவாக இருக்கிறது. வருவாய் கொஞ்சம் அதிகரித்து விட்டால் இந்த குடும்பத்திலே அமைதி இருக்கும், அதனால் தான் தொல்லையாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு வேணும்? ஒரு 2000 ரூபாய் இருந்தால் போதும் என்று ஒரு அன்பர் சொல்கிறார் என்று வச்சுக்கொள்ளும். அப்போ 3000 கிடைக்கக்கூடிய குடும்பத்தில் அமைதி இருக்கணுமே. 10,000 கிடைக்கிற இடத்துல அமைதி இருக்கணுமே. இல்லை. அதனால பொருளாலேயே அமைதி வர முடியாது. சரி, மனிதன் உடல் நலமாக இருந்தால் அல்லது தொழில் அவனுக்கு இருந்தால் அமைதியாக இருக்க முடியும் என்று சொல்லலாம். தனி மனிதனிடத்தில் அந்த உடல் நலமும் இப்போ தொழில் கிடைக்க வேண்டுமானா சமுதாயத்தில் நல்ல அமைதி இல்லையானா எல்லாருக்கும் தொழில் கிடைக்காது. ஒருவர் சுழண்டி வாழத்தக்க அளவுக்கு சமுதாயத்தில் இருக்கிற வரையில யாருக்கு தொழில், சரியான தொழில் கிடைக்காது. ஒரு தொழில் வேணுமானாலும் கூட அதற்காக பெரும் பணம் செலவு பண்ணி அதில் போட்டியிட்டு வாங்க வேண்டியது என்ற நிலையில வந்திருக்கு. இப்படி எல்லாம் பார்க்க போனா பொதுவாக அருள்துறையில ஆன்மீக அறிவு மனிதனிடத்திலே, தனி மனிதனிடத்திலே உயர்ந்தால் அல்லாது உயிருக்கும் உடலுக்கு இடையே உள்ள உறவு நல்ல முறையில் அமையாது. அதனால உடல் நலம், மனவளம் அமையாது. அதே போன்று தனி மனிதனுக்கும் சமுதாயத்துக்கு இடையே இந்த ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற அறநெறி சரியாக பின்பற்றவில்லையானால், எல்லாரும் பின்பற்றவில்லையானால் சமுதாயத்திலே அமைதி நிலவாது. உலகம் முழுவதும் இன்று எத்தனையோ நாடுகள் செல்வத்திலே பெருகி வருகின்றன, இன்னும் விஞ்ஞானத்திலே பெருகி வருகின்றன. அது மாத்திரமின்றி அவருடைய ஆதிக்கம், ஆர்மி என்று சொல்லக்கூடிய படைகள் பலம் மிகுந்து வருகின்றன. அப்படி படைபலம் மிகுந்த எந்த நாடும் அமைதியாக இருக்க முடியும் என்றதே ஒரு துணிவாக கூற முடியுமா? எந்த அளவுக்கு படைபலம் அதிகரிக்கிறதோ அந்த அளவுக்கு பயமும் கூடவே இருக்கிறது. இதைகளெல்லாம் என்ன குறிக்கிறது? இதையெல்லாம் பயனில்லாத அமைதிக்கு வழிகாணும் முறையாக இருக்கிறது. மனிதனிடத்திலே அமைதி வேண்டும். இந்த அமைதியை அந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரையிலே அறிஞர்கள் சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவு அறிவு மனிதனுக்கு உயரவில்லை.
உற்ற நோய் நோற்றல், உயிர்க்குறுகன் செய்யாமை என்று சொல்றாங்க. இவ்வளவு உலகத்துல இப்போ என்ன வேணும் என்று நீங்க பாருங்க. ஒருவருக்கு ஒருவர் பிறருக்கு வந்த துன்பத்தை போக்குதல், எந்த செயல் செய்தாலும் பிறருக்கு அதனால துன்பம் ஏற்படாது பார்த்துக் கொள்ளுதல் என்ற பண்பாடு ஒரு தனி மனிதனிடத்திலே வளர்ந்ததையானால் அவனுக்கு அமைதி, குடும்பத்திலே அமைதி, ஊருக்கு அமைதி, உலகத்துக்கு அமைதி. ஒரே எந்த கவி எடுத்தாலும் எந்த செயல் எடுத்தாலும் அதுதான் இருக்கும். ஈதல் இசைப்பட வாழ்தல், ஈதன்றி ஊதியம் இல்லை உயிருக்கு என்ற வார்த்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஈதல் என்பது உதவி செய்தல். உதவி எப்போ தேவையான போது தானே. அப்ப துன்பத்திலே இருக்கிறவர்களுக்கு அந்த துன்பம் தீர்ப்பதுதான் உதவி. இசைப்பட வாழ்தல் என்பது பேரளவு way of living. அவர்களும் நம்ம போல வாழ வேணும், நம்மோடு வாழ வேணும், ஒத்து வாழ வேணும் என்ற அளவில் பிறருடைய வாழ்வை கெடுக்காத நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அறிவு பழக்கம் தான். இவ்வாறு மனிதன் கண்ட உண்மைகளை எல்லாம் வைத்து பார்த்தான். இங்கே மனிதனுக்கு என்ன தேவை? அறிவின் அடிப்படையில 1ஆம் படியில இருந்து அதன் முழுமைய வரையில மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லாரும் ஒரே மாதிரியான அறிவு பெற முடியாது. தேவையினாலே, பழக்கத்தினாலே, சூழ்நிலை வலுவினாலே மக்கள் வெவ்வேறு எல்லையிலே இருந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எப்படி எல்லாரும் ஒரே மாதிரியாக நினைக்க முடியும், வாழ முடியும்? இல்லை. அவரவர் நிலையிலே வாழலாம், ஆனால் பிறரை மதித்து வாழ்ந்தால் போதும் என்ற அறிவு வர வேண்டும். இப்படித்தான் இருக்க முடியும். பல படியில தான், அறிவின் படியில மக்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்றால் அவரவர்களுக்கு ஏற்ற உதவியை அறிந்தவர்கள் இருப்பவர்கள் செய்து கொண்டு அவர்களும் வாழ வேண்டும் என்ற அளவு ஒத்தும் உதவியும் வாழக்கூடிய ஒரு பண்பு வளர வேண்டுமானால் மனிதனின் பெருமையை மனிதன் உணர வேண்டும், மனிதனின் முடிவை மனிதன் உணர வேண்டும், பிறவியின் நோக்கத்தை உணர வேண்டும். அந்த நிலையிலேதான் the peak of human knowledge is to respect the needs and ambitions of others ன்னுட்டு ஒரு வாக்கியத்தை அல்ட்ருயிசம் என்ற நூலில் எழுதியிருக்க. அதை பார்த்தவங்களுக்கு தெரியும். The peak of knowledge of man is to respect the needs and ambitions of man and restrict its own activities. பிறருடைய விருப்பத்தையும் தேவையும் கணித்து அதற்கு ஏற்ப மதித்து அதற்கேற்ப தன்னுடைய தேவைகளையும் தன்னுடைய செயல்களையும் முறைப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு பேராற்றல் பண்பாடு. அதுதான் மனித அறிவின் உயர்வு என்று ஒரு குறிப்பு. நண்பர்களே, என்று விரிந்துள்ள விஞ்ஞானத்தின் உச்சகட்டமாக அணுக்குண்டுகள் குவிந்து கொண்டே இருக்கின்றன. எந்த நிமிடம் இந்த உலகம் அழியுமோ என்ற அளவுக்கு அந்த அணுக்குண்டை தோற்றுவித்த விஞ்ஞானிகளே அச்சமுறுகின்றார்கள். அணுக்குண்டை கையாண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசியல்வாதிகளே அச்சமுற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையிலே அவர்கள் சமாதானம் பேசுகின்றார்களே, அது முடியுமா? அங்கே என்ன இல்லை? சமாதானம் வர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது, என்ன இல்லை? டாலரன்ஸ், அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் சாக்ரிஃபைஸ், இந்த 3 இல்லை. பொறுமை, அதாவது சகித்துத்தன்மை, விட்டுக் கொடுத்தல், தியாகம். இந்த பொறுமை, விட்டுக் கொடுத்தல், தியாகம் என்ற 3 வழியிலே மனிதன் அறிவு பண்பட்டாலே அன்றி என்றாயிரம் சமாதானம் வர முடியுமா? ஒவ்வொருவரும் விடுதலையை தேடுகின்றோம், இறை நிலையை தேடுகின்றோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நம்மிடம் கூட அந்த பொறுமை, விட்டுக் கொடுத்தல், தியாகம் இல்லையானால் வருமா? நமக்கு சில பழக்க வழக்கங்கள் இருக்கலாம், அது பிறருக்கு தேவையில்லாமல் இருக்கலாம். அதை மாற்றிக்கொள்ள முடியவில்லை என்றால் எப்படி அமைதியை நம்மிடையே ஏற்படும்? ஒரு இடத்துல ஒரு அம்மையார் கேள்வி கேட்டார். நான் கோட்டுவா விட்ட போது, நீங்கள் கோட்டுவா விட்டா சாரி எக்ஸ்கியூஸ் மீ என்று சொல்றது இல்லையா அவங்க நாட்டில் என்று கேட்டார். இல்லம்மா, அது ஏன் அப்படி? அவசியமானதுக்குத்தான் நாங்க சாரின்னு சொல்றது. அதே போல எக்ஸ்கியூஸ் லேசா நாங்க கேட்கறது இல்லை,
அதை தவிர்க்க முடியாத ஒரு தவறு செய்கிற போது அந்த உள்ளம் வருந்தாது இருக்கிறதுக்கு தான் கேட்குறோம். ஆனால் நீங்கள் கோட்டுவா விட்டா எக்ஸ்கியூஸ் மீ, சாரி, எக்ஸ்கியூஸ் மீன்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்க. நான் சொல்லுவேன், இது தேவையற்றது, மெக்கானிக்கல். ஆனால் இன்னொன்று இங்கே காண்றேன். நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன், அவர் ஊதிக்கிட்டே இருக்கார் சிகரெட்டை. இந்தாண்டா இன்னொருத்தர் சிகரெட் விடுறார். இது என்ன ஆச்சு? இது பூராவும் புகை மண்டலம். இந்த புகையை தேவை உள்ளவங்க தேவையில்லாதவங்களெல்லாம் பிடிக்கிறாங்க. அவங்க சொல்லல எக்ஸ்கியூஸ் மீ, சாரின்னு. அது வேணும்னா நிறுத்தலாம், தேவையற்றதே தான் உடலுக்கு. அவங்க சொல்லலை. ஆனா தவிர்க்க முடியாத உடல் இயக்கத்துல, இயற்கையில கோட்டோ வந்த போது அந்த வாயிலிருந்து வரக்கூடிய ஆவி பிறர் மேல படாத கொஞ்சம் அப்படி அடக்கமாக்கி கொள்ள வேண்டியதுதான் துணியும் வாயு. அதை மாத்திரம்தான் நாங்க செய்யறோம். ஆனா இதுக்கெல்லாம் சாரி சொல்லிட்டு இந்த மாதிரி காற்றையே சுவாசிக்கக்கூடிய, காற்றையே கெடுத்து கொண்டு இருக்கக்கூடிய அளவுக்கு துணிந்து அது சாரி சொன்னா கூட அது பயன்படாது. இந்த அளவுல மெக்கானிக்கலா லைஃப் போய் வாழ்க்கை நடந்துட்டு வருது. இதுல எல்லாம் இல்லம்மா, நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது வேறு. அப்போ கொஞ்சம் ஒரு பேப்பர்காரனா வந்துடுனா, அவன்லாம் ஏதோ கேள்வி எல்லாம் கேட்டா. கடைசியா சொன்னா, உங்களை பார்த்தா யூ ஆர் so beautiful, how is it? உங்களை பார்த்தா அவ்வளோ அழகா இருக்கீங்க, எப்படி இது நீங்க இப்படி காப்பாற்றிட்டு வர்றீங்க உடம்புங்க? அவங்களெல்லாம் எவ்வளோ அழகா இருக்குன்னு நமக்கு தெரியும். இருந்து ஓகே, the beauty is not in the face, beauty is in the harmony between two of us. You like me, I like you, so in between two, automatically this harmony itself blossoms into beauty ன்னு சொன்னேன். அதை வச்சு பேப்பர்ல ஒரு மறுநாள் ஒரு பெரிய கட்டுரையே எழுதிவிட்டாங்க. நாம் எங்கேயும் காண முடியாத ஒரு ஆழமான நாம் அர்த்தத்தெல்லாம் நான் காண முடியுது. இங்க ஒருத்தர் வந்திருக்காரு சொல்லி பேப்பர் போட்டு. அதனால நமக்கு என்ன வேணும்? பிற உள்ளத்தை மதித்து நடக்கக்கூடிய பண்பு உலகத்துக்கு வேணும், தனி மனிதனுக்கு வேணும், குடும்பத்திலையும் வேணும். அந்த பண்பு வளர வேணுமானால் உயிரின் மதிப்பு உணர வேண்டும். அதற்கு மூலமான இறை உணர்வு, அந்த இறைவனுடைய திருவிளையாடல் எல்லா இடங்களிலும் எல்லா உயிர்களுக்கும் கூட இயங்கிக் கொண்டிருக்கிறத, இன்பமா துன்பமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறத உணர வேண்டும். அப்படி உணர்ந்தவர்கள் வழியே உணராதவர்கள் நடந்து வாழத்தக்க ஒரு பக்தி நெறியும் வேண்டும். இதையெல்லாம் வழங்குவதற்கு ஏற்ற ஒரு சாதனை மார்க்கம்தான் உலக சமுதாய சேவா சங்கம் காட்டும் மனவளக்கலை, காயகல்பக்கலை. மனவளக்கலையிலே அமைதி, அன்பு, கருணை என்ற மூன்றை ஒவ்வொரு மனிதனுக்கும் இயல்பாக்கி தருகிறார். எப்பொழுது அமைதி வரும்? இறைவன் எங்கு இருந்து கொண்டு அவனுடைய ஆற்றலிலே நடைபெறக்கூடிய அணு முதல் அண்டம் ஈராக எல்லாமே சரியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். அவர்கள் செயலுக்கு ஏற்ற விளைவுகளை அவனே தந்து கொண்டு அவனே விளைவாக வந்து கொண்டிருக்கிறான். நீதி தவறாது நேர்மையாக எல்லாம் நடக்கிறது. எனக்கு தெரிந்த வரையிலே நல்லதே எண்ணி நல்லதே செய்ய வேண்டும் என்ற அளவிலே இயற்கையின் பெருமை உணர்ந்து செயலின் விளைவறிந்து மனிதன் வாழ முற்பட்டு விட்டால்தான் அமைதி என்பது ஏற்படும். எல்லாமே சரியாகத்தான் இருக்கிறது. அதே போன்ற அதை அறிந்து நான் செய்யக்கூடிய செயலை முறையாக செய்தால் அது சரியாகவே இருக்கும். நான் பெற வேண்டியதை பெறுவேன், தேவையானதை பெறுவேன் என்ற போதுதான் அமைதி உண்டாக வேண்டும். இங்கே கர்மயோகம் வேண்டும், இறை உணர்வு வேண்டும். கர்மயோகத்திலே இறையை காணலாம். செய்கிற செயலிலேயே எல்லாம் வல்ல இறைவன் இன்பம் அளிப்பவனாக, இன்பம் காட்டுவதாக அமைகிறான். தவறு செய்தால் துன்பம் அளித்து பாடம் புகட்டி கொண்டிருக்கிறான். இன்பத்தை இறைவன் அளிக்கும் வரமாகவும் நாம் செய்த செயலுக்கு ஈடாக, துன்பத்தை இறைவனே காட்டும் பாடமாக நாம் செயலை திருத்துவதற்காக எந்த தெளிவு, இயற்கையின் நீதி மனிதனுக்கு தெரிய வேண்டும். இந்த
உண்மை உணர்ந்து கொண்டானே ஆனால் அங்குதான் அமைதி என்பது உண்டாகும். ஐயம் திருவுவார். இரண்டாவது அன்பு. அன்பு என்றால் என்ன? எங்குமே இறைவன் திருவிளையாடலாக இருக்கிறான். ஒவ்வொரு ஜீவனிலே உணர்வாக இருக்கிறான். எந்த உணர்வும் கெடாமல் பாதுகாக்க வேண்டும் என்ற போது எந்த உயிரையும் பார்த்து அந்த உயிரிலே ஊடுருவி நிற்கும் சிவம் இன்பமாக துன்பமாக உணர்வாக இருக்கிறான். நான் என்ன செய்ய வேண்டும் இந்த உயிருக்கு என்று அந்த உயிரோடு கொள்ளும் தொடர்பு, உருக்கமான தொடர்புதான் அன்பு. அமைதி வந்துவிட்டால் அன்பு பரிமளிக்கும். அதன் விளையும் கருணை. எந்த உயிரும் துன்பமுறக்கூடாது என்ற எண்ணம் இருந்தாலே கருணை அல்லவா? அப்படியும் ஒரு துன்பம் வந்து விடுவேயானால் எனது ஆற்றலை கொண்டு எனது பொருளை கொண்டு அந்த துன்பத்தை இயன்ற வரையிலே முடிக்க வேண்டும் என்று எண்ணி செய்தானேயானால் என்ன? அதன் பேர்தான் கருணை. இங்கே அமைதி வேறா, அன்பு வேறா, கருணை வேறா? அமைதியே அன்பு, அன்பே கருணை. இந்த மூன்றுமே இணைந்த ஒரு குணம், தன்மை மனிதனுக்கு எப்பொழுது வருகிறது என்றால் அவன் அறிவு உயர்ந்து முழுமை பெற்று எல்லாம் வல்ல இறைவனேதான் அறிவாக இயங்கிக் கொண்டிருக்கிறான் என்று அவனை உணர்ந்த பிறகு ஒவ்வொரு இடத்திலேயும் அவனுடைய இருப்பை, அவனுடைய இயக்கத்தை, அவனுடைய சிறப்பை உணர்ந்து கொள்ள அவன் தவறுவதே இல்லை, மறப்பதே இல்லை. இங்கேதான் டாலரன்ஸ், அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் சாக்ரிஃபைஸ், பொறுமை, விட்டுக் கொடுத்தல், தியாகம் என்பது உண்டாகும். அந்த உயிருக்கு தெரிந்த வரையிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது, செய்து கொண்டிருக்கிறது. தெரிந்தவன், அதைவிட அறிந்தவன் நான் என்ன உதவி செய்ய வேண்டும்? வெகுளாது அன்பு காட்டி தீமையை செய்பவர்களுக்கு கூட நன்மையை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருப்பது என்ன? டாலரன்ஸ். அதுதான் சகிப்புத்தன்மை. விட்டுக் கொடுத்தல். எது எது கேடு செய்யுமோ அதை விட்டுக் கொடுத்து, நன்மைக்காகவே அதை விட்டுக் கொடுத்து தான் தன் மனதை மாற்றிக்கொள்வது, செயலை மாற்றிக்கொள்வது. இரண்டு பேர் உள்ள வீட்டிலே ஒருவர் நான் கோயிலுக்கு போவேன் என்று சொல்வார். நீ வந்துதான் ஆக வேண்டும் என்று இன்னொருவர் சொல்வார். இல்லை, எனக்கு உடல் சரியா இல்லை, அங்கே வற்புறுத்தி அழைக்கிறார். இங்கே என்ன குறைவு? அந்த விட்டுக் கொடுத்தல். இன்னொரு ஜீவனை மதித்து அந்த உயிருக்கு இது பிணக்காக இருக்கிறது. ஆகவே அவர் அப்படியே நடக்கட்டும். என்னால் முடியுமானால் அவருக்கு ஒத்து போவேன். அப்படி இல்லையானால் அவர் போகும் போக்குக்கு என்ன உதவி நான் செய்ய முடியும் என்றால் விட்டுக் கொடுத்தல். தியாகம். சில சந்தர்ப்பங்கள்ல முழுமையாக கூட நமது நன்மையை, நமது பொருளை விட்டுக் கொடுத்தேனும் பிற நன்மைக்காக, உலகம் உய்வதற்காக செய்ய வேண்டியது அவசியம். இரண்டு நாடுகளுக்கிடையே சண்டை தோன்றிவிட்டது. ஏதேனும் ஒன்றுதானே ஜெயிக்க முடியும். இந்த ஜெயம் நிலைத்த ஜெயமா? எண்ணி பாருங்கள். அந்த சமயத்திலே தோல்வியுற்று விட்டது ஒரு நாடு. தோல்வியுற்ற நாடு அடிபணிந்து விடலாம். அடிபணிந்த நாடு என்றுமே அடிபணிந்து நிற்க முடியவே முடியாது. உள்ளே ஒரு மாச்சரியம். என்றைக்காயிலும் இந்த அடிமத்தலையை நீக்கிக் கொண்டுதான் வர வேண்டும் என்று வஞ்சம். என்னை அழித்த, என்னை அடக்கிய இவனை அழித்துத்தான் தீர வேண்டும் என்ற வஞ்சம் தான் நோக்கி நிற்கும். அந்த வஞ்சத்தின் காரணமாக அவர் வலுப்பெறும் போது மீண்டும் போராகவே இருக்கும். அதனாலே தோல்வியுற்ற நாடு, ஜெயித்து விட்ட நாடு என்று எதையுமே சொல்ல முடியாது. ஜெயமும் தோல்வியும் தொடர்ந்து நிற்பது அல்ல. இம்மாதிரி உலகின் கண் பார்த்து கொண்டிருக்கணும். இங்கே என்ன வேண்டும்?
தனி மனிதன் தன்னை உணர வேண்டும், பிறரை மதித்து நடக்கக்கூடிய பண்பாடு உயர வேண்டும். ஆனால் அந்த மெய்ப்பொருள் தன்னை உணர்ந்து அந்த மெய்ப்பொருளின் வடிவமாகவே உணரத்தக்க ஆற்றல் அறிவினுடைய உச்சம் மக்களிடையே மலர்ந்து விட்டதானால் அது ஒன்றுதான் இருப்பாக இருக்கிறது, அதை மூடிக்கொண்டிருக்கிறது எத்தனையோ பிறவிகள்ல கால்நடைகளாக. பழைய காலத்து சாதாரணமாக அறிவில்லாத கொடூரமாக வாழ்ந்த மக்களாக வாழ்ந்த போது அந்தந்த சமயத்திலே ஏற்பட்ட முரட்டு குணங்கள், முரட்டு செயல்கள், அவைகளினுடைய பதிவுதான் மனிதனை மறைத்துக் கொண்டிருக்கின்றதே தவிர இறைவனுடைய முழுமையான வெளிச்சம் ஒவ்வொருவர் உள்ளேயும் இருக்கிறது. அதை ஊக்கிவிட வேண்டும். இரண்டாவது, ஊக்கிவிட்டு அறிவு செயல்படுவதற்குரிய வாய்ப்பு சமுதாயத்திலே அமைய வேண்டும். எண்ணிறந்த மகான்கள் இன்று வரையிலே அமைதிக்காக, அருளுக்காக செய்த போதனையெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஏன் உலகம் திரும்பவில்லை? கேட்டவர்களே குறை உடையவர்களா? சொன்னவர்களே குறைவாக சொன்னார்களா? இல்லை. எல்லாமே வளர்ந்த மனிதனை திருத்த வேண்டும் என்று நினைத்தார்கள் மகான்கள் எல்லாம். வளரக்கூடிய குழந்தை எப்படி வளர வேண்டும், அந்த குழந்தை உற்பத்தி எப்படி நடக்க வேண்டும் என்பதை விட்டுவிட்டார்கள். நல்ல குழந்தையாக உற்பத்தியாக வேண்டும், அந்த குழந்தையிலே இருந்து மனிதன் வளர்வது தான் இந்த உலகம் என்று எடுத்திருந்தால் குழந்தைகளிலே இருந்து வளர்ப்பு முறையை இதுவரையிலே சரியாக சமுதாயத்துக்கு ஏற்ற முறையிலே அமைத்துக் கொடுக்க யாரும் முன்வரவில்லை. உலக சமுதாயத்தினுடைய சமுதாய சங்கத்தினுடைய நோக்கம் குழந்தை முதலே வளர வேண்டும். ஓருலக ஆட்சி உயரொழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம். பார் முழுதும் பொருள்துறையில் சமநேர் நீதி, பல நாடு ஒன்றிணைந்த பொருளாதாரம், சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு, தெய்வ நிலை அகத்துணரும் இறை வணக்கம், நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய்க் கொள்ளும் நெறிமுறைகள், இவை இணைந்த வாழ்வு காண்போம் என்ற 7 வகையான தத்துவங்களை அடிப்படையாக கொண்டது உலக சமுதாய சேவா சங்கம். இதற்கெல்லாம் மனிதனை பல படியிலே, அறிவின் படியிலே, செயலின் திறமையிலே இருக்கக்கூடிய மனிதனை ஒழுங்குபடுத்தி அமைதி, அன்பு, கருணை ஏற்பட செய்ய, சகிப்புத்தன்மை, விட்டுக் கொடுத்தல், தியாகம் என்பதை எந்த சமயத்திலே வேண்டுமோ அந்த சமயத்திலே அதை பயன்படுத்த ஏற்றவாறு மனிதனை பண்படுத்துவதற்கு ஒரு நிறுவனம், ஒரு இயக்கம், ஒரு பண்பாடு, ஒரு வாழ்க்கை நெறி இன்று உலகுக்கு அவசியம். இந்த வாழ்க்கை நெறி உலக மதம் என்று சொல்லலாம். அது கர்மயோகம் ஒன்றுதான். இறை வழிபாடு, அற உணர்வு என்று இரண்டும் வேண்டும் மனிதனுக்கு. ஆனால் அது இன்று வரையிலே பிரிந்து இருக்கின்றது. இறை உணர்வு வேறாகவும் அற உணர்வு வேறாக. கர்மயோகம் என்று எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு மனிதன் செய்யும் செயல்களிலே விளைவு எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருள், அவனுடைய நிலைதான் நமக்கு இன்பமாக துன்பமாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது. செய்கிறவன் நாம், செயலின் விளைவு இயற்கை நியதி. தன்னுடைய செயலை ஒழுங்குபடுத்தி செய்ய முனைவானையானால் செய்கையெல்லாம் அறமாக மாறும். அந்த செயலிலே இறைவனும் சேர்ந்து விடுகிறார், இறை உணர்வும் நிரம்பி விடுகிறது. கர்மயோகம் ஒன்றிலேதான் இறை உணர்வு, அற உணர்வு இரண்டுமே உணர்ந்த உறைந்த ஒரு நெறியாகும். இது எந்த மதத்துக்கும் வேறுபாடு இல்லை, முரண்பாடு இல்லை. இன்று பல மதங்கள் வாயிலாக போதிப்பதெல்லாம் இறை உணர்வு ஒன்று, அற உணர்வு ஒன்று, இரண்டு தான். ஆனால் வெவ்வேறாக இருக்கலாம். அது காலத்துக்கும், அது தோன்றிய காலத்துக்கும் இடத்துக்கு ஏற்ப மக்களின் தேவையை ஒட்டி எழுந்த வித்தியாசங்கள். உணவு உடை வணக்க முறை தள்ளி பார்க்க ஒன்றாகும் கருத்து பல மதங்களுக்கும் உணவு உடை வேதமது அங்கே உள்ள வெப்ப தட்பத்துக்கு ஏற்ற மாற்றம் என்று உலக சமாதானத்தில் விளக்கியிருக்க. ஆகவே அதை கொண்டு மனிதனை பேதப்படுத்த முடியாது. நண்பர்களே,
இந்த கர்மயோகம் சரியாக மக்களால் உணரப்பட வேண்டுமானால் இன்று தெய்வமே இல்லை என்று சொல்லக்கூடிய விஞ்ஞானியும் அதிலே கூடிக்கொள்ளுவான். நாத்திகன் என்று தன்னை அறிவித்துக் கொள்ளக்கூடியவனுக்கு கூட செயலிலே விளைவு உண்டு. எந்த செயல் எந்த நோக்கத்தோடு எந்த முறையிலே எந்த திறமையிலே செய்கின்றோமோ அதற்கு ஏற்றவாறு நன்மை விளையும் அல்லது தீமை விளையும் என்பதை யாருமே மறுக்க முடியாது, மறக்க முடியாது. அவர்களும் ஒத்துக்கொள்வார்கள். உலக வேறுபட்ட மதங்கள் அனைத்திலும் இந்த கர்மயோகமே புக வேண்டுமானால் இந்த உலகம் முழுவதும் மனவளக்கலை பரவ வேண்டும். மனவளக்கலையிலே என்ன? சிதறிய மனம் முதலாவது அது அமைதிக்கு வருகின்றது. தவத்தின் பயனாக கூர்மை பெறுகிறது. நல்லது கெட்டது என்று சிந்திக்கும் ஆற்றலை அளிப்பதற்காக, சிந்திக்கும் திறமை அளிப்பதற்காக, நின்று நிதானித்து செயல்படுவதற்கு உறுதிப்பாடு ஏற்படுகிறது மனிதனுக்கு. அதோடு எண்ணத்தையே எண்ணத்தால் ஆராய்வதற்கு வேறு என்ன வழி உண்டு? எண்ணத்தை வைத்தேதான் எண்ணத்தை ஆராய வேண்டும். அறிவை கொண்டேதான் அறிவை அறிய வேண்டும். அதற்கு உறுதுணையாக அமைகிறது தவம். தன்னிலே உள்ள குறைபாடுகளை கண்டு படிப்படியாக முறையாக இயல்பாக போக்கிக் கொள்வதற்கு அகத்தாய்வு பயிற்சி. இன்னும் என்ன வேண்டும்? அதற்கு மேலாக இதுவரையிலே சிதறுண்டு போன மனித சமுதாயத்திலே உடலாலும் உள்ளத்தாலும் நடத்தையாலும் ஒழுக்கத்தாலும் இந்த சமுதாயத்தை திருத்தி அமைக்க வேண்டுமானால் அறம் வேண்டும், தவம் வேண்டும் என்பது சரி. ஆனால் மனிதனுடைய அடிப்படையே திருந்த வேண்டும். பல தலைமுறைகளாக வந்த பதிவுகள் மாற வேண்டும். பாடி கெமிஸ்ட்ரி. அதற்கு இந்த 7 தாதுக்களுக்கும் அடிப்படையாக உள்ள வித்து நல்ல தன்மையை பெற வேண்டும். நல்ல குழந்தைகள் பெற வேண்டுமானால் வித்து நன்றாக இருக்க வேண்டும். ஆணுக்கு பெண்ணுக்கு நல்ல உடல் வளம் வேண்டுமானால் வித்து நன்றாக இருக்க வேண்டும். மனதிடம் தவம் அமைய வேண்டுமானால் வித்து நன்றாக இருக்க வேண்டும். இந்த காயக்கல்பம் என்ற பயிற்சி நல்ல முறையிலே ஆராயப்பட்டு அதை புரிந்து கொள்ள செய்தால் இந்த விஞ்ஞான உலகத்திலே இத்தனை நன்மைகளை விளைவித்து விடலாம். மருந்து ஏன்? இந்த உடலிலே எந்த ரசாயனம் இல்லை. அந்தந்த ரசாயனங்களை தேவையான போது அது உற்பத்தி செய்து கொள்ளத்தக்க அளவு ஆற்றல் நம்மிடம் உண்டு. சீரழிக்கக்கூடிய செயலை மாத்திரம் நிறுத்திவிட்டால் சீர்படுத்தக்கூடிய ரசாயனம் உடலிலே தோன்றிவிடும். அவ்வாறு இந்த உடலிலே உள்ள நோய்களை தீர்த்து இனி வரும் நோய்கள் வராமல் காப்பதற்கு ஏற்ற காப்பு முறையாக செய்யும் காயகற்ப பயிற்சியினாலே கிட்டுவிடும். ஒன்று சொல்வேன், இந்த மருந்துகளில் ஹோமியோபதி என்ற மருந்து தற்காலத்திலே சிறந்து விளங்குவதற்கு என்ன காரணம்? எந்த இடத்திலே இந்த உடலிலே ஒரு நோய் வருகிறதோ அந்த நோயே உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கு சாதாரணமாக மூலிகைகள் அதை எடுத்து அதை உயிர் சக்தியாக மாற்றி உயிரோடு கலக்க விடுகிறது தான் ஹோமியோபதி மருந்து. உயிரோடு அதற்கு முன்னதாக அந்த உயிருக்கு என்ன இல்லை? இந்த உடலிலே அந்த பகுதியிலே இருந்த நோயை தீர்க்கக்கூடிய அளவுக்கு அதனிடம் வலு குறைந்திருக்கின்றது. அந்த வலு வந்து விட்ட பிறகு தானாகவே அங்கே அணு அடுக்கை சீர் செய்யத்தக்க ஜீவகாந்த சக்தி பெருக்கம் வந்து விடுகிறது. அப்படி நோய் தீர்ந்து விடும். அப்படியானால் ஒரே ஒரு ரசாயனத்திலே ஒவ்வொரு மூலையிலே இவ்வாறு பல மருந்துகள் அமைந்திருக்க காண்கிறோம். இந்த உடலிலே அதே போன்று அம்மை வருகிறது என்றால் அம்மையிலே இருந்து அந்த சீழெடுத்து மருந்தை கொடுத்து எதிர்ப்பு சக்தியாக மாற்றி விடுகின்றார். ரத்தத்திலே இருந்து ஒரு புறம் ஓடக்கூடிய ரத்தத்தை எடுத்து இன்னொரு புறம் இன்ஜெக்ஷன் செய்து பல நோய்களை குணப்படுத்துகின்றார்கள். இது பிரெஞ்சு நாட்டிலே உள்ள
டாக்டர்களால் அதிகமாக கையாளப்படுவதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நிச்சயமாக குணப்படுவதற்கு சில அடிப்படையான தத்துவங்களை அமைத்து அதை செய்து வருகின்றார். ஏதேனும் ஒரு நோய் அடிக்கடி புண் வந்து கொண்டே இருக்கிறது, அது விஷமா விஷக்கடியா ரத்தத்திலே குறைவா என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் நானே பார்த்தேன். ஒரு பெண்ணுக்கு எவ்வளவோ மருந்துகள் கொடுத்து கூட முடியவில்லை. அவர் என்ன செய்தார், நெற்றியிலே ஒரு சிதைந்து போன எப்பொழுதும் ஒரு ரணம், ஒரு மருத்துவர் அதிலே இருந்து சீழ் எடுத்துக்கொண்டார். அவ்வளவுதான், நீங்கள் 3 நாள் கழித்து வாருங்கள் என்று சொன்னார். அதையே இன்ஜெக்ஷனாக போட்டு அதோடு மாறிவிட்டதே, வரவே இல்லை. 14 வயது வரையில அந்த பெண் பட்டப்பாடு எனக்கு தெரியும். இது என்ன, ஒரு தடவை ரத்தத்திலே ஓடி இந்த உடலிலே வந்து கொண்டிருந்த போது, அந்த இடத்திலே வர்ற போது, அந்த பர்டிகுலர் தாதுகளை வர்ற போது அதை தாண்டி போக முடியாத தேக்கம், குழப்பம் கொண்டு விடுகிறது. அதனால ரத்தம் ஓட முடியவில்லை, அங்கே தடுக்கப்படுகிறது, அந்த நோய் வருகிறது. அதையே எடுத்து மீண்டும் உடலிலே ஏற்றிவிட்டால் அந்த இடம் ரீசைக்கிளிங், 2வது தடையா வர்ற போது முன்ன ஓடிய இடத்துல எந்த காரணத்தினாலே தடை வந்ததோ அந்த தடையை நீக்கி கொண்டு ஓடக்கூடிய அளவுக்கு அந்த மருந்துக்கு வேகம் வந்து முழுமையாக ஓடுகிறது, சுழலுகிறது, நோய் சரியாக வருது. அதே போல மூத்திரத்தையே சாப்பிட்டு பல நோய்கள் தீர்ப்ப பார்க்கிறோம். அது ஏன், எப்படி? ஒரு தடவை கழிந்து விட்டது என்றால் அது உடலிலே ஏற முடியவில்லை. காரணம், அது சுற்றிக்கொண்டே வந்த போது அதில் இருக்கக்கூடிய சக்தியை உடல் ஏற்றுக்கொள்ள முடியாமல் வெளியேறிவிட்டது. இந்த பொருளுக்கும் அந்த உடலுக்கும் ஒப்புக்கொள்ளவில்லை. ஆனால் 2வது தடையா வரும்போது எந்த நிலையிலே அது விடுபட்டு விடுகிறதோ அந்த நிலையிலேயே அது பிடிபட்டு விடுகிறது. அதனாலே பல நோய்கள் தீர்ப்பதை பார்க்கிறோம். அப்படியானால் இந்த உடலுக்கு எல்லா உறுப்புகளுக்கும் மூலமாக, மன அலைக்கு மூலமாக, இந்த உடலுக்கே ப்ளூ பிரிண்ட் என்று சொல்லக்கூடிய கருவமைப்பிலே வந்த எல்லாவற்றுக்கும் மூலமாக இருப்பது என்ன, வித்து அல்லவா? அந்த வித்தையே எடுத்து ரீசைக்கிளிங், அதாவது மீண்டும் இந்த உடலுக்கு ஏற்றி விட்டார்களே, ஆனால் அதை மருத்துவர்கள் எதிர்காலத்திலே செய்ய போகின்றார்கள் என்று எனக்கு நன்றாக தெரிகிறது. இந்த காயகல்பத்தினுடைய முறை தெரிந்துவிட்டால் செய்வார்கள். வேறொரு வித்து அல்ல, இப்ப வேறொரு வித்து எடுத்து இன்னொரு வேலை செய்து கொண்டு வருகிறார்கள் கருத்தரிப்பதற்கு. இப்பொழுது அவருடைய வித்துவே எடுத்து அங்கே எத்தனை நோய்கள் அந்த வித்திலே இருக்கின்றதோ அத்தனை நோய்களும் முதலே போய்விடும். வித்தை குணப்படுத்தி விட்டால் அந்த விந்திலே இருந்து மற்ற எல்லா தாதுக்களும் சமமாகும். அந்த அடிப்படை விஞ்ஞானம் விஞ்ஞானிகளாலே, மருத்துவர்களாலே உணர்ந்து கொள்வதற்கு நாளாவி என்பது அவசிய உண்மைதான். என்றாலும் இது நிச்சயமான ஒரு பகுதி. அதனால காயகல்பம் என்பதை சரியாக உணர்ந்து முறையாக செய்து அதற்குரிய பத்தியத்தோடு இருப்போமே, ஆனால் இந்த உடலை திருத்தி விடலாம், மனதை திருத்திக் கொள்ளலாம், வாழ்க்கையை திருப்பிக் கொள்ளலாம், குடும்பத்திலே உள்ள எல்லா சிக்கல்களையும் போக்கிவிடலாம். மனிதகுல வாழ்விலே இன்று இருந்து கொண்டு வரக்கூடிய எல்லா துன்பங்களும் கூட ஒரு சில தலைமுறைகளிலே விலகிவிடும். மனிதன் மனிதனாக வாழத்தக்க ஏற்ற ஒரு வாழ்வு நிரம்பிவிடும். மூலாதாரத்திலே இருக்கக்கூடிய உயிர் சக்தி மேலே வந்துவிட்டதே, ஆனால் அருள்துறை அறிவாகவே மாறிவிடும். மூலாதாரத்திலேயே இருக்கும் வரையிலேதான் பொருள்துறையிலேயும் போட்டி, பொறாமை முதலிய உணர்ச்சி வயப்பட்ட செயல்களிலேயும் மனிதன் இருக்க முடியும். எதுவரையிலே மூலாதாரத்திலே இருக்கும், விந்து நீர்த்திருக்கும் வரையிலே, கொதிப்பு ஏற்பட்டு இருக்கும் வரையில, நீர்ப்பு தன்மையினால, கசியும் ஒரு இயல்பினால, லீக்கிங் டெண்டன்சி என்று நான் கூறுவதும் அதனாலே கீழ் நோக்கித்தான் இருக்க முடியும். அதற்கு உரிய அழுத்தம் வந்துவிட்டதே, ஆனால் மேலேயே ஓரளவு தங்கும் போது உயிர் சக்தியினுடைய சுழல் மேலே இருக்கும்.
ஆன்மீக அறிவு மிக மிக சிறப்பாக உலகுக்கு வளர வேண்டுமானால் இந்த காயகல்பம் 2-3 தலைமுறைகளாகிலும் பலர வேண்டும். அப்படி பரவும் போது தான் இந்த ரீசைக்கிளிங் ஒரே நாள்ல ஒரே இடத்துல ஒரு மனிதனண்டியே முழு பயனும் உலகுக்கு அளிக்காது, அவன் உடலுக்கு அளிக்கும், மனதுக்கு அளிக்கும். ஆகவே இத்தகைய ஒரு பெரும் நன்மை உடைய ஒரு பொக்கிஷமான இந்த நல்லதோர் பயிற்சியை அடிப்படையாக வைத்து மனம், உடல், வித்து, பின்னாலே வரக்கூடிய குழந்தைகள், சமுதாயம் என்ற அளவிலே எல்லா துறைகளிலேயும் நலமளிக்கத்தக்க இந்த காயகல்பம் நல்ல முறையிலே பயிற்சிக்கு வர வேண்டும். அதோடு மனதையும் அகத்தாய்வு பயிற்சியினாலே தன்னுடைய குணத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற ஒரு பயிற்சியான குண்டலினி யோகம் சேர வேண்டும். மனதை கொண்டு உடலை சரிப்படுத்துவது, மனிதனை சரிப்படுத்துவது குண்டலினி யோகம். வித்துவை கொண்டு மனிதனை முழுமையாக சரிப்படுத்துவது காயகல்பம். இந்த இரண்டுமே சேர்ந்தால் கன்கரண்ட் ஆக்ஷன். ஒரே நேரத்தில் 2 பக்கம் இருந்து ஒண்ணுக்கொண்ணு உதவி வரும்போது மனிதனுடைய ஒரு மேன்மை எந்த அளவிலே அமையும் என்று நீங்கள் பாருங்கள். எத்தனையோ காலம் இரவு பகலாக சிந்தித்தேன். பல அன்பர்களுக்கு இதை என்னுடைய வருவாயிலிருந்து எவ்வளவு செலவு செய்ய வேண்டுமோ செய்து கொடுத்தேன். ஒவ்வொருவர் என்ற அவர் இதனுடைய மேன்மை உணராதனால ஒரு சிறு சிறு பலனை மாத்திரம்தான் காண முடிந்தது. இப்பொழுது அன்பர்கள் அதனுடைய பெருமை உணர்ந்து பழகி வருகின்றார்கள், அதை மதித்து அதை பயிற்சி செய்கின்றார்கள். இந்த இடத்திலேயே பார்க்கிறோம், மருந்தில்லாமல் பல நோய்கள் குணமாவதை பார்க்கிறோம். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னதாக நான் ஒரு ஆபரேஷன் முறையை கேள்விப்பட்டேன். மூலத்துக்கு யாரோ ஒரு சாய்வு மருந்தை தடவிட்டு மறுநாள் சாதாரண ஒரு இதை வச்சு கொரோனா வச்சு பிடுங்கி இழுத்துருவாங்க. அதோட சரியா போச்சு. 300 ரூபாய் சார்ஜ். சரி எடுத்துருவாரு. நாங்கள் 300 ரூபாய் சார்ஜ். ஆனால் ஒரு 4 நாள் இருக்கு. அது கூட அதுக்கப்புறம் சிலர் சொல்றாங்க அது அப்போல்லாம் குணமாயிடும், அப்புறம் ஒரு 5 வருஷம் பொறுத்து ஒரு சிலருக்கு அதுக்கப்புறம் வருதுங்க. பரவாயில்ல. இந்த காயகல்பத்தின் மூலமாக மூல நோய் போனவர்கள் திரும்பி மூல நோய் வரும் என்று எண்ணவே வேண்டும். எந்த நோய் போனாலும் சரி, அடக்கமாகி குறைந்திருக்கிறது, மறுபடியும் அதற்குரிய காலம் வரும்போது எழுந்திருக்கிறது என்ற போது அந்த அட்டாக் கொஞ்சம் கொஞ்சம் வருமே தவிர, எந்த நோய் போனாலும் அது அடிப்படையிலேயே திரும்பி நோய் போறதுனால இது திரும்பி நோய் வராது, குறைந்து கொண்டே இருக்கும். அந்த இடைவெளியில நோய் வருவதற்கு உள்ள இடைவெளி. எனவே அன்பர்களே, நல்ல முறையில் காயகல்பம் மாத்திரம் செய்து விட்டால் மாத்திரம் போராது, குண்டலினி யோகம் எடுத்து விட்டால் போராது. குணாதிசயங்கள் சினம் வந்தால் எவ்வளவு சக்தி அழிந்து விடுகிறது என்று தெரிந்து கொண்டால் இந்த சினத்தினாலே நாம் பெற்றது என்ன, பெறப்போவது என்ன? சுயநலம் சுயநலம் என்று குறைவாக பேசுவார்கள். நீங்கள் சுயநலமே வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் நன்றாக வாழ வேண்டும். அதற்காக சினம் கொண்டால் உங்களுடைய வாழ்வு பாழாகும் அல்லவா? ஆனாலே சுயநலத்துக்காக வேணும் கூட சினம் தவிர்க்க வேண்டும். சுயநலம் என்று நாம் அமைதியாக இன்பமாக வாழ வேண்டும் என்பது சுயநலம் அல்லவா? அதற்காக பிறர் நலம் காத்தாதான் என் நலம் காக்க முடியும் என்பதற்காக தன் நலத்துக்காகவே பிறர் நலம் நாடும் அளவுக்கு இந்த அறிவு செயல்படும். இதையெல்லாம் செய்து நமக்கு இன்னும் சில திட்டங்கள் உலக நாடுகளிலே இந்த கருத்து பரவ வேண்டும் என்பதற்கு 16 பேச்சாளர்களை, பயிற்சியாளர்களை தயார் செய்து உலக நாடுகளை 4 பாகமாக்கி ஒவ்வொரு பகுதிக்கும் 4 பெயர்களை அனுப்பி உலக கருத்தரங்கு நடத்த வேண்டியிருக்கிறது. ஓராண்டோ 2 ஆண்டோ சென்றாலும் அதற்குள்ளாக அதை நடத்தியாக வேண்டும். அப்படி நடத்தும் போது இந்த உயர்ந்த கருத்து மனிதனை திருத்தி வாழச் செய்யும் கருத்து. மனிதனை திருத்தாவிட்டால் உலகிலே அமைதி என்பது வேற அச்சத்தினாலே வராது, அடிமைப்படுத்துவதனாலே வராது, பொருளை கொடுப்பதனாலே வராது, வந்தாலும் நிலைக்காது. அந்த மனிதனை திருத்துவதற்கு ஏற்ற திட்டங்கள் எல்லாம்
நம்மிடம் அமைந்திருக்கிறது, மனவளக்கலையிலே இருக்கின்றது, காயகல்பத்திலே இருக்கிறது. இந்த இரண்டையும் நல்ல முறையிலே காத்து, கண்களைப் போல காத்து நீங்கள் பழகிக் கொள்வதோடு, நான் 19வது தேதியில ஒரு சில அன்பர்களை தேர்ந்தெடுத்து அங்கே வர சொல்லியிருக்கிறேன். அவர்களுக்கு காயகல்ப பயிற்சியும் உட்கருத்தையும் விஞ்ஞானத்தையும் இப்பொழுது போதிக்க போறேன். அவர்கள் ஆசிரியர்களாக இருப்பார்கள் என்றாலும் உடனே எல்லா இடத்துக்கும் அவர்கள் சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள். இப்ப அடுத்தபடியாக டிவி மூலமாக, அதாவது வீடியோ டேப் மூலமாக என்னுடைய விளக்கங்களை நல்ல முறையில் அமைத்துவிட்டு பயிற்சியை சொல்லிக் கொடுப்பதற்குரிய ஆசிரியர்கள் அவர்கள் இந்த நமது சங்கத்துக்கு பதவி பிரமாணம் ஏற்ற பிறகு அதை சொல்லிக் கொடுப்பதற்கு ஏற்றவாறு அடிப்படையான பயிற்சியை நாம் அளிக்கிறதுக்கு அவர்கள் எல்லாம் வரவழைக்கிற எல்லாரும் அது அத்தகைய ஒரு சிலர் 19ஆம் தேதி பயிற்சி ஏற்க இருக்கின்றார்கள். அவர்கள் நல்ல திறமைசாலிகளாக மாத்திரம் அன்றி உள்ளத்திலே பிறருக்கு நலம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு, உலகம் உய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு வருவார்கள். அதுபோன்று இன்னும் பலர் இருக்கிறார்கள் என்பதை அறிவேன். ஆனால் படிப்படியாக அத்தனை பேரும் ஆசிரியர்களாக உலகுக்கு காயகல்பத்தை நல்ல முறையிலே, விஞ்ஞான முறையிலே கற்றுக் கொடுக்கக்கூடிய பேராசிரியர்களாக வரப்போகின்றார்கள். அந்த முறையிலே, ஏனென்றால் இப்படி பின்னாலே சொல்லிக் கொள்ளலாம் என்று இந்த மூளையிலேயே எல்லா ரகசியத்தை அடக்கி வைத்தவர்கள் அது இறந்த பிறகு அந்த மூளை மண்ணாகி விட்டதை பார்க்கிறோம். அவ்வாறு போகக்கூடாது. இந்த அரிய பொக்கிஷம் அவ்வாறு அழியவே கூடாது. உடனே கைமாற்றி விட வேண்டும் உலகுக்கு. யாரால் இந்த உலகுக்கு அது அழியாது காத்து அளிக்க முடியுமோ அவர்களுக்கெல்லாம் அள்ளி கொடுத்து விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இப்பொழுது அதை அமைத்திருக்கிறேன். அதை முடித்து விடுவேன். நீங்கள் ஏதோ அடிக்கடி வெளிநாடு போவதை பற்றி அன்பர்கள் பிரியாவிடை, அதாவது பிரிய முடியாத காரணத்தினாலே, அன்பின் காரணத்தினாலே வருத்தப்படுகின்றார்கள். ஒரு இழப்பாக கூட நினைக்கின்றார்கள். எனக்கு அப்படி இல்லை. இந்த உலகம் ஒரு நல்ல கருத்தை உலகுக்கு பரப்ப வேண்டுமானால் இன்று பல நாடுகளிலே அமெரிக்கா ஒன்றுதான் தகுதியாக இருக்கிறது. மற்ற நாடுகள் ஏதோ ஒரு அளவில் இருந்தாலும் உண்மையான கருத்தை உலகுக்கு பரப்புவதற்கு ஏற்ற சாதனங்கள் அவர்களால் அமைந்திருக்கிறது. அங்கேயும் அவர்களுடைய துணையும் கொண்டு நாம் நம்முடைய தத்துவங்களை, தவத்தை அளிக்கத்தான் வேண்டும். அங்கே ஒரு 100 பேர் தயாராகும் வரையிலே நாம் காத்திருக்க வேண்டும். அவர்கள் எடுத்துக்கொண்டார்களே ஆனால் நாம் வேலையை நிறுத்திவிடலாம், இங்கே நின்று விடலாம். நான் இங்கே இருந்தால் உங்களுக்கு என்ன கிடைக்குமோ நான் எங்கு சென்றாலும் அதுவே கிடைக்கும். உடலாலே வேறுபட்டிருக்கலாம், உயிராலே பிரிக்க முடியாது. என் உயிரிலே பங்கு பெற்று உங்கள் உயிர் நான் நினைக்கும்போது என்னோடு கலந்திருப்பதை நான் உணர்கிறேன். வாழ்க வளம். வாழ்க வளம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள். வாழ்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.